இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வேலையில்லா பட்டதாரி இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ செகண்ட் ஹாஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் ஆஸ்துமா வந்து கொஞ்சம் ஆஸ்துமா பேஷண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்துட்டாங்க, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி ஃபோன் போட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட அவுட்டிங்கில் இருக்கிறனால ஃபோன் வரும், அதை அட்டனே பண்ண மாட்டார், அப்படியே இருப்பாப்ல, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாப்ல. ஏன்னா வீட்டில் தான் அடிச்சிட்டாங்கல்ல. இன்ஃபேக்ட் அந்த 40,000 ரூபா விஷயம், அவன் வந்து கார்த்திக் வந்து 40,000 தொலைச்சிருவான். அந்த 40,000 தொலைச்ச 40,000 ரூபாய் வந்து நான் மாரி 40,000 தொலைஞ்சிட்டுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்கிட்ட கடன் கேட்பான். இவனும் கொடுப்பாங்க 40,000. ஆனா இவர் வந்து நம்ம சமுத்திரகனி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,000த்துல 10,000 ரூபா தான் சம்பளம் கொடுத்தா மீதி 40,000 இவனே வச்சுக்கிட்டான் போல அப்படின்ட்டு சொல்லி ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஓடும் வீட்டில். கான்வர்சேஷன் ஓடும் போது இவர் வந்து சட்டன ஒன்றும் கான்வர்சேஷன் இல்லை, சரி போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் மணிக்கணக்காக யோசிப்பாப்ல. என்னடா இது, நம்ம அப்பா வந்து எப்பயுமே கரிச்சு கொட்டுவாரு, இந்த விஷயத்துல கொஞ்சம் சைலண்டா இது பண்ணிட்டாரு, மூவ் பண்ணிட்டாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டு பிடிப்பாப்ல. உடனே இவர் வந்து சிகரெட் இது மாதிரி வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறது வந்து பார்த்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் வரும். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு சீன் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த சீன் வரும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லிட்டோம், ரைட். போன வீடியோல நம்ம அதை பற்றி பேசிட்டோம். நான் அதுக்கு முன்னாடி உள்ள சீனை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. வீடு வந்து அப்படியே வெறிச்சோடி இருக்கும். யாரும் ரகுவரன்ட்ட பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சமுத்திரகனி சாரும் அவரும் ரகுவரன் அந்த கேரக்டரும் பேச மாட்டாங்க. அப்படியே போவோம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரபி அப்படிங்கிற கேரக்டர், அவங்க தான் வந்து அந்த அனிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல, சுரபிங்கிற நடிகை அனிதாங்கிற கேரக்டர்ல வருவாங்க. அவங்க அப்பா அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன், பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாப்ல. அவரு பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு லங்ஸ் டொனேட் பண்ணாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு லங் கேன்சர் வர்ற மாதிரி இருந்துச்சு, உங்கள் அம்மா தான் வந்து என் பொண்ணை உயிர் காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது லிட்ரலி ரகுவரன் வந்து கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட்ல எதானே அந்த அனிதாங்கிற கேரக்டர் வந்து அம்மாவா நினைச்சு ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தத்தோடைய உச்சத்துக்கு போகும். என் அம்மா வந்து இந்த பொண்ணு உருவத்துல வாழ்றாங்க அப்படின்னு அப்படி ஒரு தீர்க்கமான ஒரு மனுஷனா, கிட்டத்தட்ட நெஞ்சனக்கிற மாதிரி பேசுவாப்புல. ஆனா எப்படி சொல்றது, நல்லா கன்வின்சிங்கா இருக்கும் அந்த படத்துக்கு அது தேவை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சில சமயம் அது பார்ட் 2ல கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம அடுத்து இதுலேயே பேசுவோம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரகுவரனுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துல ஒரு ஓனர், அவருடைய பொண்ணுக்கு தான் இவங்க அம்மா வந்து, அதாவது சரண்யா பொன்வண்ணனுடைய உடல் உறுப்பை தியானம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு ரகுவரன் சாருக்கு வந்து வேலை கிடைச்சிடும். என்டையர் ஹிஸ்ட்ரி எல்லாமே விவரிச்சிருப்பாங்க, ரைட். ஓகே ஃபைன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு கிடைச்சி அப்புறம் மேலே வந்து ஒரு வீடு கட்டுவாப்புல, ஐ மீன் ஒரு டென்ட் கட்டுவாப்புல. அது வந்து வீடுன்னு அவரே கன்சிடர் பண்ணிப்பாப்புல. நாளடைவில் அந்த வீடு தான் அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இவங்க சைடில் ஒரு பக்கத்து வீட்லேயே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அதுவும் டென்டிஸ்ட், இவர் வேலையே இல்லாமல் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டென்டிஸ்டே வந்து லவ்வராக இருக்கிறது. அப்புறம் வந்து மாதம் 50,000 ரூபாய்க்கு கால் சென்டரில் வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஆனா ஒரு மோட்டிவேஷனல் படத்துல இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சில்லியான திங்ஸ்ல வந்து கோட்டை விட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காண்டு எங்களுக்குள்ள இருக்கு. சரி ஓகே ஃபைன். அப்படியே அழகா வேலை செய்யற இடத்துல அழகு சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இதாகும். அப்படியே அவர் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா செல்முருகன் சாரும் வருவார். அந்த கேரக்டரும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கோம். அப்படியே அழகாக அவர் அங்கங்கே டைமிங்கில் கவுண்டர் போடுவாப்புல. சும்மா நான் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன் அப்படிங்கிற டைலாக இருக்கட்டும், இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளோ நல்லவனுக்கு மாதிரி தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அதானே நினச்சிங்க, அப்போ நான் அதில் நினச்சா தப்பு இல்லையே அப்படிங்கிற இதாக இருக்கட்டும். அதாவது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். எடுத்தோடனே ஒரு பிக் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரகுவரன் சார் வந்து பாப்பாப்ல. அவருக்கு அசிஸ்டண்டா பார்த்தீங்க அப்படின்னா சீனியரா இருக்கிற விவேக் சார் வந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். எந்த ஒரு கம்பெனிலையும் சீனியர் இவ்வளோ இழிச்சவாயனாலாம் இருக்க மாட்டான். பட் இந்த படத்தோட காமெடிக்கு அது கரெக்டா ஆப்டா அமைஞ்சிருச்சு. அழகா போவாப்ல. அழகா போய் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃபைன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு
சைட்லாம் செக் பண்ணும்பொழுது அங்கங்கே கொஞ்சம் எங்களுக்கு தரமான கல்விகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல மேஸ்திரி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பொருள் சப்ளை பண்ணுறதுன்னு ஒரு சில கான்ட்ராக்டர் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட ஒரு பையன், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டாப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க தான் எடுத்து பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க தான் எடுத்து பண்ணுவாங்க. அருண் அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த இடத்துல வரும். அந்த கதாபாத்திரம் வந்து ரகுவரன் மாதிரி லோக்கலாக இருக்கிற பசங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹை கிளாஸாக இருக்கும் அது. அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரோட சின்னதாக ஒரு மோதல் என்னன்னா, இவங்க கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணி அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து கட்டணும் அப்படிங்கிற கான்செப்டில் வருவாங்க. அப்படியே ஃபைனலாக இவங்க ரகுவரனுக்கு வந்து இந்த டெண்டர் அமைஞ்சோடனே இவர் வந்து எப்படியாவது அதை டெஸ்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது விட்டுருவாப்புல, சும்மா எப்படியாவது செய்யணும் ஆனால் கொஞ்சம் நாசுக்காக செய்யணுன்ட்டு அப்படியே விட்டு விடுவாப்புல. இவர் வந்து அங்கே இருக்க கான்ட்ராக்டர்ஸு இதெல்லாம் வந்து வில்லனுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் வேண்டாம், அந்த மாதிரி பொருள் தான் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பிவிட பார்க்கும். ஆர்ட் டைரக்டர் அது கிரண் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல, அதாவது வில்லனுக்கு சப்போர்ட்டிவாக அவர் நடிச்சிருப்பாப்புல. அவர் நல்ல அந்த லுக்குக்கு நல்ல வில்லன் மாதிரி இருப்பாப்புல. ஆக்சுவலாக அவர் ஆர்ட் டைரக்டரு, அதை இங்கே ஹைலைட்டு. வீடு கட்டுற ஒரு படத்தில் வீடு இடிக்கிற சம்மந்தமான ஒரு கேரக்டரில் எடுத்து நடிக்கிறதுக்கே ஒரு பெரும் தைரியம் வேணும். ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய மனசு வேணும், தைரியங்கிற பாருங்க, பெரிய மனசு வேணும். ஏன்னா அவர் வந்து ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தனோட ப்ராஜெக்டை இடிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம், கலைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அதை ஏற்றுக்கிட்டு நடிச்சிருக்காரு பாருங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அங்கங்கே சில இந்த ஃபீல்டு ஒர்க்கில் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம விவேக் சாரோட காமெடி அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கும், ஓகேங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஸ்டார்ட் ஆகும். எங்கன்னா இன்ஜினியர்கிட்ட பிளானை மாற்றி கொடுத்துட்டு இவங்க அது மாதிரி கட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே ரகுவரன் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி நின்றுவாப்ல, வில்லன்னா தான் இருப்பான்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் காட்டி, அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் அந்த இன்ஜினியர் ஒருத்தர் பண்ணல, அவன் பிளானிங் கொடுத்த இன்ஜினியருக்கு பிளானிங் எடுத்து தப்பாக பிளானிங் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்படியே அவர் வந்து புறக்கணிச்சுட்டு அப்போ வந்து அங்கே இருக்கிற வேலை செய்யறதுக்கு யாருமே வந்து ரகுவரனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, எல்லாருமே வேலைக்கு வாங்கிட்டான் அந்த ஆள், யாரே இந்த கார்பரேட் வில்லன். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தன்னுடைய விஐபி குரூப்பில் இருக்கிற 10,000 மெம்பர்ஸை வந்து அழகாக எடுத்து இந்த விஐபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஐபி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே சாரி விஐபி பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த காசு பணம் எதுவும் பார்க்காம இந்த வீடு வந்து கட்டி முடிக்கிறாங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறாங்க. நிறைய வில்லன் வந்து தடைகள் கொடுக்குறாரு, ரகுவரன் வந்து அதை முறியடிக்கிறாரு. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வச்சு ஃபைனலாக வந்து வில்லன் வந்து திருந்துறாப்புல. இதுதான் படத்தோட கதை. நிறைய இடத்துல ஃபைட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகுவரனுக்கு நல்லா செட் ஆகும். குறிப்பாக வந்து ரகுவரனுக்குன்னே உரித்தான அந்த ஒரு கிக் ஷாட், அப்படி ஓடி வந்து ஒரு கிக் ஷாட், அது வந்து புதுக்கோட்டையில் இருந்து சரவணன், அது வந்து ப்ரூஸ்லி கிக் ஷாட் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ப்ரூஸ்லியை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி அதில் ஃபைட் பண்ணியிருப்பாப்புல இல்லை, அந்த கிக் ஷாட் வந்து இந்த விஐபி படத்துல பயன்படுத்திருப்பாப்ல. அதாவது அவரோட நடித்த 25 படங்கள்ல எது கொஞ்சம் சிக்னேச்சரா இருக்கோ அது அந்த படத்துல அப்படி போற போக்குல வச்சிருப்பாப்ல. ஆனா நாளடைவுல விஐபி திரைப்படத்துல பயன்படுத்தினதே ஒரு சில இது டெம்ப்ளேட்டா பார்க்கப்படும். குறிப்பா டக் இன் பண்றது, அதாவது முன்னாடி டக் பண்ணிட்டு பின்னாடி விட்டுறது. நாங்கெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல அப்படிதான் பண்ணுவோம். நாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இது என்னடா அப்படின்னா விஐபி இன்னிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 8வது படிச்சுட்டு இருப்பேன். அந்த 8வது படிக்கும் போது ரொம்ப வாழ்வியலோட ஒத்து போன ஒரு யதார்த்த நிலைமை. இந்த அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் ஐபோன் எதுவுமே கிடையாது. ஐபோன் இருந்துச்சு ஆனா ஸ்மார்ட் போன் கிடையாது, பட்டன் டைப் தான். இந்த மாதிரி டேக் டிவி அது மாதிரிலாம் கிடையாது. ஒன்று கேபிள் ஓடும், இல்லைன்னா சன் டைரக்ட் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதில் நாங்கள் கேபிளில் பார்த்த படம் இது வந்து கேபிளில் வந்துச்சு. கேபிள் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 10 தடவை போட்டுருவோம். படம் ரிலீஸ் ஆகி 12 நாள்லேயே வந்து ஹெச்டி பிரிண்ட் லோட்டஸ் பிரிண்ட் வந்துடும். அந்த லோட்டஸ் பிரிண்ட் வந்த உடனேயே இவனுக்கு வந்து 10-15 தடவை போடுவாங்க. எங்கள் வாழ்வியலில் எங்கள் சைல்ட்ஹுட் டேஸை ரொம்ப பெஸ்ட்டாக அமைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஐபி திரைப்படம். பாடல்கள் ஒர்க்கு, அந்த ஆர்ட் ஒர்க்கு, ஓகே. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக மெனக்கல் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் அவர்களும் சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாப்ல. அது கேமியோன்னு இல்லை, அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாப்ல டைரக்டராக இருக்கிற விக்னேஷ் சிவன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சேர்ந்து இவர் இன்னொரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷனில் புனர்பார் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நானும் ரவுடி தான், அது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆனிச்சு. அதுவும் பயங்கரமாக ஹிட் ஆனிச்சு.
ஒரு மாதிரி ஏறுமுகமா இருந்துச்சு. அனிருத்தும் தனுஷும் சேர்ந்தப்ப அதுதான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஐகான், யூத் ஐகானா இருந்தாங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வச்சு படங்களை வந்து அழகா கொண்டு போய் வேல்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவாளரை இயக்குனரை அறிமுகப்படுத்தி ஒரு எப்படி சொல்றது, அப்படியே ஒத்த ஆளா வந்து 10 ஸ்கெட்சு போட்டு அந்த படத்தை பிளான் பண்ணி கரெக்டா 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி பயங்கர சக்சஸ் ஆக்கி அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகி இப்போ 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பத்தி பேசுற அளவுக்கு, அதுலயும் அவர் லென்த்தி டைலாக்ஸ் நிறைய பேசுவார். தனுஷ்னாலே சில ஒரு சிக்னேச்சரா லென்த்தி டைலாக் ஒன்று பேசுவார். ஆனா இந்த படத்துல பேசின லென்த்தி டைலாக் ஒரு இன்டர்வியூ சீன்லாம் வரும், அதெல்லாம் நிஜத்தை பேசியிருப்பாப்ல. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற பையன் அவனோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் அது ஒன்று ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிற நிஜத்தை அந்த படத்துல பேசியிருப்பாப்ல. அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். டயலாக்ஸ்லாம் அப்படியே நறுக்குன்னு இருக்கும் டயலாக்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து ரைட்டிங்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஈவன் அந்த ரைட்டிங்ல தனுஷ் அவர்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க. மறைமுகமா இவரும் அந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் தான் அப்படின்னு வேல்ராஜ் அவர்களே ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பறந்து எல்லா இடத்துலயும் வேலை செய்வாப்ல. ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் மட்டும் இல்லாம அவர் வந்து மொத்தமா எல்லா டீம் அந்த இருக்கிற எல்லா யூனிட்லயுமே வந்து இறங்கி வேலை செய்வாப்ல. மியூசிக்ல நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம், அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே பெஸ்ட் இருக்கணும்னு நினைச்சு அவ்வளோ இறங்கி செஞ்சிருப்பாப்ல தன்னுடைய 25வது படம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு டெடிகேஷனா பாத்தீங்க அப்படின்னா இந்த சோலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் இந்த விஐபி படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை அப்படியே உருவாக்கியிருப்பாப்ல, செதுக்கியிருப்பாப்ல. அந்த 25வது படம் 10 வருஷம் கழிச்சு இப்ப அவரோட 50வது திரைப்படமான ராயன் ரிலீஸ் ஆகுது. ரைட், இந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு 25 படம் பண்ணிட்டாரா? எனக்கு ஆச்சரியம். துளுவதும் இளமை அந்த படம் வந்து கிட்டத்தட்ட எப்ப ரிலீஸ் ஆனிச்சுன்னா 2002 ரிலீஸ் ஆனிச்சு நினைக்கிறேன். 2002 நினைக்கிறேன். 2002 ரிலீஸ் ஆன படம். அதுல இருந்து 2014 ஏறக்குறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வருஷம். ஒரு 25 படம் கொடுக்கறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. அதுக்கு அடுத்தே கட் பண்ணா அடுத்த 25 படம் வெறும் 10 வருஷத்துல கொடுக்குறாரு. வாவ், இன்கிரெடிபிள்ல, சூப்பர். ஓகே ஃபைன். ஏன்னா இருந்தாலும் ஃபாஸ்டஸ்ட் 50ல நம்ம விஜிஎஸ் நடிச்சிக்க முடியாது, விஜய் சேதுபதி அடிச்சிக்க முடியாது. இருந்தாலும் இதுவும் நல்ல இன்கிரெடிபிளான ஒரு விஷயமா நான் பார்க்கப்படுறேன். ஓகேங்களா, பாத்தீங்களா கௌரி கூட அடிச்சுக்குது. சரி, ஓகே ஃபைன். இவ்வளவுதான் மக்களே, விஐபி பத்தி நம்ம வீடியோ பேசியாச்சு. அடுத்து அப்கமிங்ல சதுரங்க வேட்டை திரைப்படத்தை பத்தி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்ட் 1 பார்ட் 2 உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.